அதிமுகவில் மீண்டும் ஒரு பெரிய பிளவை நோக்கி எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் இன்றும் 2 ஆலோசனை கூட்டங்களை எஸ்பி வேலுமணி நடத்தியிருக்கிறார். நேற்று தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் புகைப்படம் இன்றி அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்திலும் தங்களது ஆதரவாளர்களுக்கு அவர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் அவர்கள் பிரிந்து சென்ற போது பிரிந்தவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார்கள். ஆனால் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு பதவி கொடுப்பதில் பல்வேறு முரண்பாடுகள், அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. அது இன்று எஸ்பி வேலுமணி தலைமையில் வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலாளர்களுக்கு, அதாவது எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்களாக திகழ்ந்த சி.வி. சண்முகம், தங்கமணி, விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் பலருக்கும் உரிய பதவிகள் வழங்கப்படவில்லை என்றும் தமக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் எஸ்பி வேலுமணி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என தகவல்கள் நேற்று வெளியானது, சர்ச்சையானது. இந்த சூழ்நிலையில் இன்று மீண்டும் கோவையில் அவரது ஆதரவாளர்களோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும், இதே போல கட்சியில் உள்ள மற்ற முக்கிய மாவட்ட தலைவர்களான தங்கமணி மற்றும் கே.சி. வீரமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருக்கும் பறிக்கப்பட்ட பதவிகளை மீண்டும் வழங்கவில்லை என்பதால் தங்களுக்கு பதவியே தேவையில்லை, நாங்கள் அடிப்படை உறுப்பினராகவே நீடிக்கிறோம் என்றும் தொண்டர்களின் உணர்வுகளை துச்சமாக எண்ணி எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் தான் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்றும் எஸ்பி வேலுமணி அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த கூட்டம் முடிந்த பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்பி வேலுமணி விரைவில் உங்களுக்கு முடிவை அறிவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனால் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் இப்போது எஸ்பி வேலுமணி தலைமையிலான பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள், அதிமுகவின் முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் மற்றும் கே.சி. வீரமணி உள்ளிட்ட முக்கியமான தங்கமணி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவில் ஒரு அதிருப்தி அணியாக செயல்படுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அதை இப்போது முடிவெடுக்க இயலாது என்றும் விரைவில் அது குறித்து முடிவு எடுப்போம் என்றும் எஸ்பி வேலுமணி இன்று அளித்த இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மீண்டும் 2வது முறையாக, முதலில் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன் போர்க்கொடி உயர்த்தினார்கள். இப்போது இருதரப்பிலும் சமரசம் ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு மீண்டும் பறிக்கப்பட்ட பதவியை வழங்காத சூழ்நிலையில் இப்போது அந்த பதவியை வழங்கி இருக்கிறார்கள். இப்போது எஸ்பி வேலுமணி அந்த அதிருப்தியாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியை இப்போது பார்க்கலாம்.